ஹே அமிகோஸ், ரீசெண்டாக என் சேனலில் வந்து கலாஷேத்ரா எக்ஸிபிஷன் போனதை பற்றி நான் ஷார்ட்டில் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அங்கே போன இடத்துல வந்து சில திங்ஸ்லாம் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பற்றி தான் இந்த வ்ளாகில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எஸ், இது ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ தான். அப்படி என்ன இருக்குது வாங்கினது திங்ஸ் எல்லாம் வந்து ஷாப்பிங் ஹாலாக போடுறதுக்குன்னு யோசிப்பீங்க. நிறையா இருக்குது, கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த டோர் மேட் வந்து ரீசெண்டாக எல்லா ஷாப்பிங் ஆப்லேயும் வந்து வைரலாக போயிட்டுருக்குது. அனிமல் ஷேப் டோர் மேட், இது தான் நான் அங்கே ஷாப் பண்ணியிருந்தேன். ட்ரெண்ட் ஆனது பார்த்தீங்கன்னா, டைகர் ஃபேஸும் அண்டு சீட்டா ஃபேஸும் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. அங்கே வந்து அந்த பிரிண்ட்டும் நிறையா இருந்தது. பட் எனக்கு என்னமோ வந்து எல்லாருமே அதானே வாங்குறாங்க, நம்மளும் ஏன் அதை வாங்கணும், அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாமேன்னு பார்க்கும்போது இந்த பேண்டா வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. யூஸ்வலாகவே எனக்கு பேண்டா வந்து ஒரு க்ரேஸ் இருக்கும். ஸோ அதனால் இந்த பேண்டா ஃபேஸ் வந்து வாங்கியிருந்தேன். வர்த் ஃபார் பைன்னு சொல்லுவேன். ஏன்னா ஃபேன்சியாக இருக்கே, ஸோ பார்க்க வந்து அந்தளவுக்கு குவாலிட்டி ஒர்த்தாக இருக்காது அப்படின்னு நினச்சேன். பட் ஒர்த் பை தான். அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த மேட் வந்து அவ்வளோ திக்காக இருந்தது. பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ரஃப்பான ஹார்ட் சர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. மேலே மட்டும் இந்த மாதிரி ஒரு மைல்டு ஒரு சாஃப்டான ஸ்பஞ்ச் மெட்டீரியல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்டு ஏன் டென்சோ வந்து என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு டோர் மேட்னா அவ்வளோ பிடிக்கும். எவ்வளோ தான் வாங்கி போட்டாலும் அதை கடிச்சு பிச்சு தூக்கி, அவனுக்கு வந்து என்ன பெட்டு கொடுத்தாலும் அவன் படுக்கிற ஒரே ஸ்பாட்டு பார்த்தீங்கன்னா வந்து டோர் மேட்டாக தான் இருக்கும். அவன் பெட்லலாம் அவன் படுக்க மாட்டான், டோர் மேட்டில் தான் விளையாடி அதில் தான் படுப்பான். ஸோ அவனுக்காகவே வந்து நிறைய டோர் மேட் வாங்க வேண்டியதாக இருக்குது. அண்ட் பர்டிகுலர்லி இந்த மெட்டீரியல் வந்து அவன் கடிச்சு பிக்காத அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்ததுனாலே நான் அதை பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து அவங்கக்கிட்ட 350 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன். பைதவே நான் இன்னைக்கு ஷார்ட்லேயே நான் சொல்லியிருப்பேன், அங்கே எல்லாமே ப்ரெட்டி மச் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தது. நீங்கள் பார்கெயின் பண்ணி தான் ஒரு திங்ஸும் வாங்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இது 350 300க்கு நான் வாங்கியிருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட்டு மோஸ்ட் வாண்டடாக நான் ஷாப் பண்ண விஷயம்னு பார்த்தீங்கன்னா வின்சைம்ஸ்னு பார்த்தீங்கன்னா என்னோட சின்ன வயசுலேருந்து இது ட்ராவல் ஆகிட்டுருக்கு. என்னென்ன பேட்டர்ன்லலாம் வந்து வின்சைம்ஸ் இருக்குமோ அவ்வளோ கலெக்ஷனும் நான் வாங்கி வச்சுறேன். ரொம்ப நாளாக பேம்பூவில் ஒரு வின்சைம்ஸ் வாங்கணுன்ட்டு நான் தேடிகிட்டே இருந்தேன். பட் எதுவுமே எனக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகலை. ஃபைனலி வந்து ஒரு வின்சைம்ஸ் பேம்பூவில் நான் ஆசைப்பட்ட மாதிரியே கிடச்சிது. அண்ட் இப்போ உள்ள வின்சைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சவுண்ட் சும்மா வரணுன்றதுக்காக ஒரு பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. பட் இந்த பேம்பூ வின்சைம்ஸ் வந்து அப்படியே நீங்கள் உண்மையாகவே அதை ஷேக் பண்ணும்போது ஒரு நேச்சுரலான ஒரு ரிதமிக் ஃபீல் வந்து கொடுக்கும். அது வந்து ரசித்து கேட்டு பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். அது என்னமோ மைல்டு சவுண்டாக தான் இருக்கும். பட் இந்த வின்சைம்ஸ் கிரேஸ் உள்ளவங்களுக்கு அது வந்து ஏதோ காதுக்குள்ளே வந்து யாரோ ஒரு மியூசிஷியன் உட்காந்து மியூசிக் இது பண்ணிகிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். ஸோ சம் பாசிட்டிவிட்டி இந்த வின்சைம்ஸ் இருக்கும்போது இருக்கும். ஏன்னா அது வந்து காற்றுல சவுண்ட் கொடுக்கும்போது ஏதோ வி ஆர் நாட் அலோன், ஏதோ சம்திங் இஸ் மூவிங் அரவுண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். என்ன மாதிரியே வின்சைம்ஸ் வந்து உங்களுக்கும் பிடிக்கும்னா வந்து ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பேசிக் ஆஃப் 500லேருந்து ஒரு 2500 வரைக்கும் கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா வந்து சவுண்ட் டெஸ்ட் பண்ணி எது கொஞ்சம் ரிதமிக்காக ஃபீலாக இருக்கோ அதை தான் வந்து நான் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். சிலதெல்லாம் பார்க்க ரொம்ப பெருசாக இருந்தது, பட் சவுண்டே அதிகமாக வரல. அதனால் ஒன்று ஒன்றுத்தையும் சவுண்ட் டெஸ்ட் பண்ணி வாங்கினேன். இது வந்து ஆக்சுவலி ஒரு 850 ருபீஸ்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ப்ராப்ளம் என்னென்னா காற்றடிச்சா கூட ஆட மாட்டேங்குது. நம்ம தான் அந்த கோயில் மணியை டிங்குன்னு அடிக்கிற மாதிரி அடித்து இது சத்தம் வர வைக்கணும் போல். ஸோ அந்த மாதிரி இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலாஷேத்ரா எக்ஸிபிஷனில் வந்து ஹேண்ட்லூம் சாரீஸ், ஹேண்ட்லூம் மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும். ஸோ அதனால் ஐ பாட் அ சாரீ. நான் வந்து ஒரு சாரீ பர்சனே கிடையாது, எனக்கு சாரீன்னா சுத்தமாக செட் ஆகாது. பட் இந்த மாதிரி வந்து யூனிக்காக ஏதாவது கலெக்ஷன் இருந்தால், ஏதோ ஒன்று அட்ராக்டிவாக எனக்கு கண்ணில் பட்டுச்சுன்னா அதை வாங்கி என் வார்ட்ரோப்பில் ஸ்டாக்காச்சும் பண்ணி வச்சுருவேன். அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி உள்ள பர்சன். எப்பயோ ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் சாரீ கட்டும்போது கட்டிக்கலாமே அப்படின்றதுக்காக வாங்கி வைக்கிறது. மீன்வைல் அது வந்து வேஸ்ட்டும் ஆகக்கூடாதுன்றக்காக நானும் என் மம்மியும் வந்து ஷேரிங் பேசிஸில் வந்து சாரியை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம். அவங்ககிட்ட இருக்கிறத நான் ஸ்டீல் பண்ணிப்பேன், நான் யூஸ் பண்ணதை அங்கே கொடுத்துருவேன். அந்த மாதிரி இருக்கும். அண்ட் பர்டிகுலர்லி இந்த சாரீ பார்த்தீங்கன்னா பியோர் காட்டன் சாரீ, அதாவது பியோர் சில்க் காட்டன் சாரீ. இதோட ஜரி பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக இருக்க அந்த பியோர் கோல்டு ஜரி, சில்க் ஜரி அது மாதிரிலாம் இல்லாமல் வாழை நார் இருக்குல்ல அதோட ஜரி தான் வந்து ஃபுல்லாக போட்டிருக்காங்க. அண்டு சாரீ ஃபுல்லாமே வந்து சிங்கிள் த்ரெட்டு சாரீ வித் நேச்சுரல் டை. ஸோ அதனாலே வந்து இது யூனிக்காக இருந்தது. பார்க்க வந்து அந்த அளவுக்கு ரொம்ப கிராண்டாக இல்லைனாலும் சரி, பட் இது வந்து பார்க்கவே ரொம்ப ஏஸ்தட்டிக்காக இருந்ததுனாலே இந்த சாரீ வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2750. அந்த ப்ரைஸுக்கு வந்து இந்த சாரீக்கு பதிலாக ஒரு கிராண்டான வந்து சாஃப்ட் சில்க் சாரீ, பட்டு சாரியே நம்ம வாங்கிடலாமே அப்படின்னு தான் நிறைய பேர் யோசிப்போம். ஆனால் இந்த சாரீ வந்து பார்க்க ஒரு ஏஸ்தட்டிக்காக அப்படியே ஒரு என்ன சொல்கிறது அத்தன்டிக்காக இருந்ததுனாலே இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு தோணுச்சு. அண்ட் பர்டிகுலர்லி இந்த கலர் காம்பினேஷன், இது சில திங்ஸ்லாம் வந்து ஒரு ரேர் காம்பினேஷன் ஆஃப் கலர்ஸில் இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த கலர் காம்பினேஷன் என்கிட்டயும் அந்த கலெக்ஷன்
கலெக்ஷன் இல்லைன்றதுக்காகவே இந்த saree நான் வாங்கிட்டேன். பை த வே இதை வந்து நான் என் அம்மா கிட்ட சொல்லும்போது மம்மி சொன்னாங்க, எதுக்குடி அவ்வளோ ரேஞ்சுக்கு வாங்குற, அந்த அளவுக்கு இந்த சாரியில் பெருசாக ஒர்த் இல்லையடி அப்படின்னு சொன்னாங்க. பட் டச் அண்ட் ஃபீல் பண்ணும்போது அந்த சாரியோட ஒர்த் வந்து அப்போது கெட்டும்போது தெரியும்னு நினைக்கிறேன். அவங்ககிட்ட ஒரு 700லேருந்தே வந்து சாரி ரேஞ்ச் இருந்தது. பட் இது பார்டர் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இந்த ப்ரைஸ் அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க. டிஸ்கவுண்ட்லாம் பண்ணலை, இதான் ஃபைனல் ப்ரைஸ்ன்னு இதை கொடுத்தாங்க. சரி பரவாயில்ல, பார்த்தது பிடிச்சதுன்ட்டு வாங்கியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜூட் பேக் வாங்கியிருந்தேன். ரீசெண்டாக இப்போ தான் வந்து என்னோடய சேனலில் வந்து ஜூட் பேக் கலெக்ஷன்ஸ் வந்து நான் மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஒரு 5 பேக்ஸ் போல் நான் போட்டிருப்பேன் ஷாப்பிங் ஹால். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த பேக்ஸ் எல்லாம் நான் ஷாப் பண்ணி அது டெலிவரி ஆகிறதுக்குள்ளே இந்த பேக் வந்து நான் அந்த போன இடத்துல என் கண்ணில் மாட்டிச்சு. அதனால் நான் என்னால் அதை வேண்டான்னு சொல்ல முடியல. சரி ஏற்கனவே ஒரு 5 பேக் வரப்போதே, அப்புறம் எதுக்கு உனக்கு கம்முன்னு இரு அப்படின்னு சொல்லவும் முடியல. ஏன்னா பொதுவாக பொண்ணுங்களுக்கு வந்து இந்த பேக் கிரேஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். எவ்வளோதான் ஸ்டாக் இருந்தாலும் பத்தாதுல, அது மாதிரி தான் எனக்கும் இருந்தது. நான் கொஞ்சம் பார்க்க ஃபேஷனபிளாக ட்ரெண்டியாக இருக்கணுன்றக்காக இந்த மாதிரி பேக் வாங்கியிருந்தேன். பட் அவங்கக்கிட்ட வந்து இந்த ஒரிஜினலாக வந்து நம்ம பாட்டி தாத்தா காலத்துலலாம் கூடை பின்னி வச்சுருப்பாங்க தெரியுமா, லைக் அதாவது நம்ம 90s கிட்ஸ்லாம் வந்து லஞ்ச் பேக்காக அந்த கூடையெல்லாம் எடுத்துகிட்டு போயிருப்போம். அதையே வந்து மாடர்னைஸாக வந்து அவங்க பேக் மாதிரிலாம் வச்சுருந்தாங்க, வித் லெதர் ஸ்ட்ராப்போட கொடுத்து அதை அப்படியே பேக் மாதிரி ஜிப்பெல்லாம் வச்சு கன்வெர்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. நீங்கள் பார்க்கலன்னா வந்து என்னோடய ஷார்ட்டில் அந்த வீடியோ இருக்கும், போய் பாருங்கள், அந்த கிளிப் இருக்கும். இது எல்லாமே யூனிக் கலெக்ஷன்ஸாக இருந்தது. இந்த பேக் வந்து 2200க்கு நான் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நல்ல ஸ்பேஷியஸான பேக். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு ஹேண்ட்லூம் குர்த்தி ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து பியோர் செட்டிநாடு காட்டன் குர்த்தின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையாகவே அதெல்லாம் வந்து சும்மா தான் சொல்கிறாங்களா, உண்மையாக செட்டிநாடு காட்டன் தானா அப்படின்னு நமக்கு தெரியாது. பட் அந்த கிளாத்தை வந்து ஃபீல் பண்ணி பார்த்தா யூ கேன் ரியலைஸ் இது ஃபேக் காட்டனா இல்லை ஒரிஜினல் காட்டனான்றது. இது பார்க்கும்போது அப்படி தான் இருந்தது. அண்ட் இதோட ஜரியுமே வந்து இப்போ நார்மலாக நம்ம ஒரு இந்த மாதிரி ஒரு ஜரி வச்ச ஒரு குர்த்தி வாங்குகிறோம், சாரி வாங்கணுன்னா அதோட ஜரியே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரு மாதிரி ஷார்ப்பாக இருக்கும். ஒரு வாஷ் போயிட்டானா அந்த ஜரியெல்லாம் வந்து அப்படியே பிஞ்சு பிஞ்சு வந்து அப்படியே ஒரு மாதிரி குத்திக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். பட் இது வந்து அப்படி இல்லை. நீங்கள் டச் பண்ணி ஃபீல் பண்ணும்போதே தெரியும் எத்தனை வாஷ் பண்ணாலும் வந்து அந்த ஜரி ஃபேட் ஆகாதுன்ட்டு. ஸோ நெக் பேட்டர்ன் அண்டு கீழே வந்து ஒரு சின்ன பார்டர் மாதிரி கொடுத்துருந்தாங்க வித் பாக்கெட்டோட. அதனால இந்த குர்த்தி வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. நிறைய கலர் காம்பினேஷன் இருந்தது. பட் என்கிட்ட இந்த கலர் காம்பினேஷன் இல்லாததுனால நான் இதை சூஸ் பண்ணியிருந்தேன். யூஸ்வலாகவே நான் காட்டன் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா ஒரு வாஷ்லேயே வந்து ஸ்ட்ரிங்க் ஆகிடும். இல்லை எங்கேயாச்சும் வெளியே போகணுன்னா அதை அயன் பண்ணி போடுறதுக்கு பெரிய பாடு இருக்கும், அவ்வளோ சுருக்கம் இருக்கும். இதனாலே நான் பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். பட் இது பிடிச்சதுனால நான் வாங்கிட்டேன். யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஷ்ரிங்க் ஆகுதா இல்லையான்னு. இதோட ப்ரைஸ் 799. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஜல் வாங்கியிருந்தேன். யூஸ்வலாக நான் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ண பிராண்டு தவிர வேறு எதுவுமே வெளியே நான் வாங்க மாட்டேன். ஆனால் இது வாங்கணுன்றதுக்காகவே எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இது வந்து கரிசலாங்கண்ணி இலை இருக்குல்ல, அதோட எக்ஸ்ட்ராக்ட்லேருந்து டை பண்ணி இந்த காஜல் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன உண்மையாக இருக்க போகுதுன்னு பார்த்தானா they explain the process also, and அந்த ப்ராசஸோட வீடியோ, ப்ராசஸோட பேம்ப்ளெட்ஸ் எல்லாமே காமிச்சாங்க. ஸோ நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறோம், வை நாட் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்றதுக்காகவே நான் அது பர்ச்சேஸ் பண்ணேன். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 400க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், ஐ திங்க் ஸோ அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்வலாகவே ஒரு பிராண்டட் காஜலே வந்து இவ்வளோ ப்ரைஸ் வரும். ஆனால் இது வந்து ஒரு மாதிரி நேச்சுரல் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் காஜல்னோடனே இதை நான் வாங்கிட்டேன். அண்ட் ஸ்ட்ரோக்ஸ் பாருங்களேன் எவ்வளோ திக் அண்ட் போல்டாக இருக்குன்னு. நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அழுத்தி தேய்ச்சும் போது இவ்வளோ திக்கான ஸ்ட்ரோக் வருது. இதே நான் வந்து ப்ரெஷர் கொடுக்காம மெல்லிஸாக அப்ளை பண்ணும்போது அதோட ஸ்ட்ரோக்கோட திக்னஸும் பாருங்கள். யூஸ்வலாகவே ஒரு பிராண்டடான வேறு ஏதாவது காஜல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு சிங்கிள் ஸ்ட்ரோக்கில் வந்து இவ்வளோ திக்னஸ் வராது. டபுள் ஸ்ட்ரோக்காச்சும் நீங்கள் போட்டால் தான் வந்து ஓரளவுக்காச்சும் ஐலிட் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். இது பாருங்களேன், ஒரு சிங்கிள் ஸ்ட்ரோக்கில் எவ்வளோ திக்னஸாக பிளாக்காக இருக்குன்ட்டு. இதுலேயே நிறைய கலர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட நேச்சுரல் லிப் பாம், லிப்ஸ்டிக் அண்ட் பர்ஃப்யூம் எல்லாமே வந்து ஒரிஜினல் நேச்சுரல் எக்ஸ்ட்ராக்ட்லேருந்தே எடுத்து போட்டிருந்தாங்க. யூஸ்வலாகவே நம்ம ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணிகிட்ருப்போம், திடீர்னு வேறு ப்ராடக்ட் வந்து சுவிட்ச் ஆன் ஆகும்போது நம்ம ஸ்கின் வந்து அதை அடாப்ட் பண்ணாது. இந்த காஜல் யூஸ் பண்ணால் இரிட்டேஷன் வருமோ அப்படின்னு பார்த்தேன், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவ்வளோ ஃபைனாக இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட்டு நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் குர்த்தி. இதுவுமே வந்து பியோர் காட்டன், அதாவது இந்த கதர் மெட்டீரியல்னு வாங்கல, அந்த மெட்டீரியலை தான் வந்து நான் வாங்கியிருந்தேன். அண்ட் அகெயின் நான் வந்து காட்டன் நாட் மை டைப் தான். பட் கலாக்ஷேத்ரால எக்ஸிபிஷன் போட்டாவே அவங்கக்கிட்ட கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா கதர், காதி, இந்த எல்லா ஹேண்ட் கிராஃப்டட் ஹேண்ட்லூம் கிளாத்ஸ் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆர்டிஃபிஷியல் டைஸில் உள்ள திங்ஸ் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது.
பட் அவங்ககிட்ட காட்டன் கலெக்ஷன்ஸ் வந்து நெறைய இருந்தது. நெறைய ஸ்டால்ஸ் இருந்தது, கிளாத் ஸ்டால்ஸு. பட் எனக்கு வந்து சில 1, 2 இடத்துல வந்து கிளாத்ஸ் எல்லாம் பார்த்தோனே வந்து அட்ராக்ட் ஆச்சு. அப்படி அட்ராக்ட் ஆனது வந்து இந்த ஷார்ட் டாப் ப்ளஸ் இதோட பாட்டம், இந்த ஸ்கர்ட். இந்த 2 காம்பினேஷன் பார்த்தோனே தான் வந்து வாங்கலாமே அப்படின்னு தோணுச்சு. அண்ட் 2மே சேர்த்து நான் பர்ச்சேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா, 1100 200 சொன்னாங்க. பார்கெயின் பண்ணி 1000க்கு நான் அத பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் ஸ்கர்ட்டுமே வந்து காட்டன் ஸ்கர்ட்டு தான். அவங்க சொன்னாங்க வாஷ் பண்ணா டை எல்லாம் போகாது, கலர் ஃபேட் ஆகாது அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. பட் சில மெட்டீரியல்லாம் நமக்கு பார்த்தாவே தெரியும் இது வாஷ் பண்ணாலாம் கலர் போகுன்ட்டு. அந்த மாதிரி தான் அந்த ஸ்கர்ட் இருந்தது. பட் என்னமோ எனக்கு இந்த காம்பினேஷனை பார்த்தோன்னே எடுக்கணும்னு தோணுச்சு, அதனால எடுத்துட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு மட்டுமே ஷாப் பண்ணிட்டு இருந்தேன். எப்படி என் மம்மிக்கும் ஒன்று ஷாப் பண்ணணுன்றக்காக மம்மிக்காக தான் அந்த ஹேண்ட்பேக் வாங்கியிருந்தேன். ஃபுல் கலம்காரி பிரிண்ட்டில் ஒரு ஹேண்ட்பேக். இந்த பேக் வாங்கிய ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எல்லா ஹேண்ட் பேக்ஸ் அண்ட் கிளட்ச் வாலெட் எல்லாமே வந்து கலாம்காரி பிரிண்டில் தான் இருந்தது. ஸோ அதில் தான் நான் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். மம்மி வந்து ஒர்க்கிங் அப்படின்றதுனால கொஞ்சம் பேக் வந்து அவங்களுக்கு ஸ்பேஷியஸாக இருந்தால் நிறைய திங்ஸ் எல்லாம் வந்து கேரி பண்ணிட்டு போகலாம். ப்ளஸ் அவங்களோட லஞ்ச் பாக்ஸ் இது எல்லாமே வச்சு கொண்டு போகிற அளவுக்கு அஃபோர்டபுளாக இருக்கணுன்றதுக்காக அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஷியஸான ஒரு பேக் வாங்கியிருந்தேன். அண்ட் மெட்டீரியலுமே வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தது. லைக் அந்த கீழே பேஸ் எல்லாம் வந்து நார்மலான லெதர் பேக்ஸில் வந்து திக் சர்ஃபேஸாக இருக்கும். அப்படி இல்லாமல் ரொம்ப சாஃப்டான மெட்டீரியலாகவே இருந்தது. அண்ட் இந்த பேக் வந்து 700 ருபீஸ்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது போக வந்து கிச்சன் ஸ்பேச்சுலா அந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய வாங்கியிருந்தேன். பட் அதெல்லாம் வந்து வீடியோ கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டதுனால அது நான் ஷூட் பண்ணலை. ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாமே அங்கே எக்ஸ்பென்சிவ் தான். ஃபிக்ஸட் ரேட்டுன்னு எதுவுமே கிடையாது. நீங்கள் பார்கெயின் பண்ணி தான் வாங்க வேண்டியது இருக்கும். பட் குவாலிட்டியை பொறுத்தவரை நீங்கள் காம்ப்ரமைஸே பண்ண வேண்டாம். அதுக்கு இந்த மாதிரி எக்ஸிபிஷன் போனால் தான் இந்த மாதிரி ஹேண்ட் கிராஃப்டடோ ஹேண்ட்லூமோ இல்லை ஒரிஜினலான ஓஜி காட்டன் மெட்டீரியல்ஸோ இதெல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காகவே இந்த மாதிரி எக்ஸிபிஷன் சேல்ஸ் கார்னர் இருந்தானா கண்டிப்பாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். நிறைய யூனிக் கலெக்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் நிறைய காஸ்மெட்டிக்ஸ் ஆக்சசரிஸுமே இருந்தது. பட் நான் எதுவுமே அங்கே வாங்கலை. என்ன எல்லாமே வந்து ஓவர் ப்ரைஸ்டாக இருந்தது. ஸோ வெளியே வாங்கினாவே கம்மியாக வாங்கிக்கலான்றதுனால நான் அது வாங்கலை. ஸோ நெக்ஸ்ட் டைம் கலாஷேத்ராவில் இதே மாதிரி எக்ஸிபிஷன் இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு பிரஸ் த பெல் ஐகான். பாய்.